வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா புக்கிங்கும் இன்னையோட நிறைவடைஞ்சிருச்சு. இனிமே மார்ச் மாதத்தில் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கனில் என்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது நேற்று எவ்வளோ பேர் தரிசனம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இன்னைக்கு டிசம்பர் 26ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தோம்னா 2 புக்கிங்ஸ் இருந்தது. காலையில் 11 மணிக்கு பார்த்தோம்னா மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு மொத்தம் எவ்வளோ டிக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 4,50,700 டிக்கெட்ஸ்கள் ஓப்பன் ஆச்சு. அப்புறம் இன்னைக்கு மதியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் தான் இந்த மாதத்துக்கான கடைசி ஆன்லைன் புக்கிங். நானுமே இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தோம்னா 24ஆம் தேதி நைட்டு 9 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 25ஆம் தேதி காலையில் 3 மணிக்கு தோமாலா சேவைக்கு ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்குது. அதனால் 24ஆம் தேதி நைட்டு தரிசனமும் 25ஆம் தேதி காலையில் தோமாலா சேவையிலையும் பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு பெருமாள் கொடுத்துருக்காரு. மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னா ஆன்லைன் லக்கி டிப்பில் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 13,94,831 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இதில் தோமாலா சேவையில் மட்டும் 3,47,163 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இவ்வளோ புக்கிங்ஸில் நானும் ஒருத்தரை செலக்ட் ஆகிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மார்ச் மாதம் சம்மந்தப்பட்ட எல்லா புக்கிங்கும் முடிஞ்சதுனால இனிமேல் நம்ம மார்ச் மாதத்தில் பெருமாளை பார்க்குறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா விர்ச்சுவல் சேவா தான். விர்ச்சுவல் சேவா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகி இன்னுமே அதில் டிக்கெட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். விர்ச்சுவல் சேவாவில் நம்ம நேரடியாக சேவாவில் கலந்துக்க முடியாது. நம்ம அதை விர்ச்சுவலாக பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு தரிசனத்துக்காக 300 ரூபா என்ட்ரி வழியாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். இந்த விர்ச்சுவல் சேவா டிக்கெட் பார்த்தோம்னா இன்னுமே நிறைய நாட்களுக்கு அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம். இந்த டிக்கெட் பார்த்தோம்னா இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் இந்த டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் டிக்கெட் ஃபெப்ரவரியில் தான் ஓப்பன் ஆகும். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன். இந்த டோக்கன் பார்த்தோம்னா அன்னன்னைக்கான தரிசன டிக்கெட்டை திருப்பதியில் போயிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த டிக்கெட் தினம்தோறுமே அதிகாலை 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பிரி நடப்பாதை கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸையும் அதிகாலை 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆதார் கார்டோடு போயிட்டு நம்ம கியூ லைனில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கனை நம்ம வாங்கிடலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா சர்வ தரிசனம். இந்த தரிசனத்துக்கு எந்த டிக்கெட்டுமே தேவை கிடையாது. என்றைக்கு வேணா போகலாம், எப்போ வேணா கியூ லைனில் ஜாயின் பண்ணலாம். என்ன ஒன்று, தரிசனத்துக்கு ஆகக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ புதுசாக தலைமையேற்று இருக்கக்கூடிய டிடிடி சேர்மன் அவர்கள் சர்வ தரிசனத்தில் போகிறவங்களுடைய நேரத்தை குறைக்கிறதுக்காக பல ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது குறைந்தபட்சம் 1 மணி நேரத்தில் தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்காக சில சாஃப்ட்வேர் கம்பெனிகளோட ஏஐ டெக்னாலஜி மூலமாக சில ட்ரையல்கள் போய்கிட்டு இருக்கிறதாகவும் டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வைகுண்ட துவார தரிசனம் சம்மந்தப்பட்ட எஸ்எஸ்டி டோக்கன்லாம் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இதில் முதல் 3 நாள் மட்டும், அதாவது ஜனவரி 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக 1,20,000 டோக்கன்கள் கொடுக்கறதாக டிடிடி அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 நாட்களுக்கான டோக்கன் என்னைக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ஜனவரி 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கொடுக்குறாங்க. மீதமுள்ள டோக்கன்கள்லாம் பார்த்தோம்னா அதாவது 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்குமான டோக்கன்கள் டெய்லியுமே கொடுக்கறதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தரிசனத்துக்கு முந்தைய நாள் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 13ஆம் தேதி தரிசனத்துக்கு போகிறோம்னா 12ஆம் தேதி டோக்கன் வழங்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி டோக்கன்லாம் திருப்பதியில் எங்கே கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர புஷ்கர்ணி, ஸ்ரீதேவி காம்ப்ளெக்ஸ், ஜீவகோணா ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்திரா முனிசிபாலிட்டி கிரவுண்ட், ராம் நாயுடு ஸ்கூல், விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் திருப்பதியில் 8 இடங்களில் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முதல் 3 நாட்களுக்கு மட்டும்தான் 8 இடத்துல கொடுப்பாங்க. 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் தினம்தோறும் ரெகுலராக கொடுக்குற இடத்துல, அதாவது விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல மட்டும்தான் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. வைகுண்ட துவார தரிசன நாட்களில் தரிசன டிக்கெட் இல்லாமல் பெருமாளை நம்மளால் தரிசனம் செய்ய முடியாது. அதாவது சர்வ தரிசனம்லாம் கிடையாது. அடுத்தது நேற்று டிசம்பர் 25ஆம் தேதி நேற்றுக்கு எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 73,301 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக 20 மணி நேரம். அடுத்தது இன்னைக்கு 26ஆம் தேதி இன்னைக்கு எவ்வளோ எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா
7000 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமைக்கான டோக்கன் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கிறதுனால. ஸ்ரீவாரி மெட்டில் எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம்னா 2000 டோக்கன்கள் கொடுத்துருக்காங்க. மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.